ஒரு ஊர்ல ஒரு சிற்ப கலைஞன் இருந்தான். அவன் கையில ஒரு பெரிய களிமண் இருந்துச்சு. அந்த களிமணுக்கு ஒரே பயம். என்ன இவன் நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், நெருப்புலாம் காமிச்சிக்கிட்டு இருக்கானே, இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு அந்த களிமண் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த களிமண்லாம் அழுகவும் செஞ்சிச்சு. அந்த களிமண்ணும் அழுது சொல்லுச்சு, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிச்சு. என்னை கொஞ்ச நேரம் சும்மா தான் வையேன் அப்படின்ற மாதிரி அந்த சிற்ப கலைஞன் கிட்ட சொல்லுச்சு. அப்புறம் சிற்பக்கலை சொன்னா, கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி கொஞ்ச நாளும் களிமண்ணை சுத்தி அல்லால அடிச்சுட்டு தீயில போய் வச்சான். களிமண் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இது என்ன லைஃப்டா இது, நான் முடிஞ்சே போயிடுவேன் போல, நீ சாகடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த களிமண் ஒரு அழகான சிற்பமாச்சு. அதை ஒரு கோவில்ல வச்சாங்க. அப்புறம் மக்கள்லாம் கோவிலுக்கு அந்த சிற்பத்தை வணங்கினாங்க, அதுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணாங்க. அப்ப அந்த சிற்பம் மனசுல நினைச்சிச்சு, அப்போ இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்காம இருந்திருந்தா இன்னும் நான் களிமண்ணா தான் இருந்திருப்பேன். இப்ப நான் கோயில்ல ஒரு தெய்வமா இருக்கிறேன். இதை நினைச்சு அந்த சிற்பம் ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு. இதோட தத்துவம் என்னன்னா, நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம உடனே பயப்படுறோம். ஆனா அந்த கஷ்டம் தான் நம்ம சிறந்த மனிதர்களாக உருவாக்கும். ப்ரெஷர் இல்லாம டைமண்ட் வராது, கஷ்டம் இல்லாம வளர்ச்சி வராது. ஸோ தேங்க்யூ.